ஒருவர் என்ன பண்ணாருன்னா, கோயிலுக்கு போவாரு, கோயில்ல சாமி கும்பிடுவாரு, வருவாரு. இப்படியே டெய்லியும் பண்ணிட்டே இருந்தாரு. கடவுள் வந்து ஒரு நாள் காட்சி கொடுத்தார். "என்னதாய்யா உனக்கு பிரச்சனை? டெய்லியும் வர்ற, என்னான்னும் சொல்ல மாட்டேன்ற. வர்ற, சாமி கும்பிட்ற, போற." ஒரு நாள் கடவுள்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும். என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அன்னைக்கு வர்றேன்னா. அப்பவும் ரெகுலரா கோயிலுக்கு வர்றதெல்லாம் வந்துட்டே இருந்தான். ஒரு நாள் கடவுள் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சார். "என்னப்பா அவனுக்கு பிரச்சனை?" அப்படின்னாரு. கடவுளே, உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. முதல்ல நல்ல படிப்பு வேணும்னா படிப்பு கொடுத்த. அடுத்து வந்து நல்ல ஒரு வேலை வேணும்னா வேலையை கொடுத்த. அடுத்து நல்ல ஒரு மனைவி வேணும்னா நல்ல மனைவி கொடுத்த. நல்ல பிள்ளைங்க வேணும்னா பிள்ளைகளை கொடுத்த. கடைசியா வந்து எல்லாத்தையும் கொடுத்த, நிம்மதியை மட்டும் கொடுக்கல. வீட்டுக்கு போனா அந்த டார்ச்சரு, இந்த டார்ச்சரு, பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, இப்படி பல வகையான பிரச்சனைகளை டெய்லியும் நான் சந்திக்கிறேன். அதனால எனக்கு திருப்தி இல்லை. வீட்டில் இருக்கும்போது இருக்கிற அதிர்ச்சி கோயில வரும்போது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அளவே இல்லை. ஏன்னா டாக்டர் என்ன சொல்றாரு, வாக்கிங் போங்க உடம்பு குறையன்றாரு. இன்னொரு டாக்டரு வாக்கிங் போகாதீங்க எலும்பு தேஞ்சு போயிடுன்றாரு. நான் யார் பேச்சுதான் கேட்கறது? நீ நீ ஏன் மனித பிறவியை படைக்க வச்ச? மனித பிறவியை படைக்க வச்சு கஷ்டத்தை தான் கொடுக்குற, இஷ்டத்தை கொடுக்கல அப்படின்னு கடவுளையே கேள்வி கேட்டானா அந்த மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கோவில்ல அர்ச்சனை இல்லை. எலிகள்லாம் வந்து பார்க்ல மறைஞ்சு மறைஞ்சி அடுத்தவர்கள் சாப்பிட்டு போட்ட மீதிகளை சாப்பிட்டுட்டே இருந்ததுதான். அங்க ஒரு பெருச்சாளி வந்தது. அந்த பெருச்சாளி சொல்லிச்சு, "யோ முட்டாளா இருக்காத, நீங்க எங்கூட வா, பணக்கார வீட்டுல கூட்டு போறேன், சாக்கடை வையா உள்ள போயிட்டு நீ என்ன விருப்பப்படுறியோ சாப்பிட்டுக்க" அப்படின்னுச்சான். சரின்னு சொல்லிட்டு இது ஆசை வார்த்தையை காட்டியதால் எல்லாம் கூடவே போயிருக்கு. அங்க போய் பார்த்தா விதவிதமான உணவுகள். இங்க பார்க்கில் கூட மீதியான எச்சியை தான் சாப்பிட்டோம். ஆனா அங்க ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்காங்க எல்லாமே. எல்லா எலியும் பயங்கர ஜாலி. அதுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்ததான். "நண்பா, எனக்கு ரொம்ப நன்றி நண்பா" அப்படின்னு. இப்படியே போச்சு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. ஒவ்வொரு எலியும் நல்லா சாப்பிட்டு உடம்பு பெருத்து போச்சு. டமால் டமால் சவுண்ட் கேட்டோடனே அந்த ஓனர் வந்து கதவை தட்டுறாரு. கதவை திறந்து பாக்குறாரு, ஃபுல்லா எலிங்க. உடனே வேலையால போய் கூப்பிட்டு வர்ற போனாரு. "டேய், வேலையால கூட்டு வா, என்ன எலியா இருக்குது ஏகப்பட்டது" அப்படின்னு சொல்லி ஒரு தடி எடுத்து அடிக்கிறதுக்கு போனார். இப்போ அந்த பார்க்ல இருந்து வந்த எலிங்கெல்லாம் இருக்குல்ல, அதுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பயங்கர குண்டாகி போச்சு. மறுபடியும் அந்த சாக்காடு உள்ள நுழைய முடியல, டைட்டா இருக்குது. என்னடா இது தெரியாதனமா வந்து மாட்டிக்கிடுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, "ஓனரே, இந்த மாதிரி தெரியாதனமா இந்த எலி கூப்பிட்டு இருந்தா வந்தோம். நாங்க யாருன்னே தெரியும். நாங்க பார்க்ல சாப்பிட்டு இருந்த ஆளுங்க எச்ச சாதத்தை. இதுதான் சொல்லிச்சு, வா சொகுசு வாழ்க்கை வாழலான்னு. எங்களை எப்படியோ விட்டுருங்க. நாங்க இந்த ஒரு முறை எங்களை மன்னிப்பு கொடுங்க." உடனே அந்த பணக்காரரும் அந்த எலிகளை பிடிச்சி போய் வெளியில விட்டாராம். அதனால இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா எலி கதை தான்.